ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாதா உமல். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டியில் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்காக இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பெஷல் ஆயில்னே சொல்லலாம். இது வரைக்கும் யாருமே ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குண்ணா. இது என்ன ஆயில் அப்படி பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை யூஸ் பண்ணி பீட்ரூட் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வெரி சிம்பிளான பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பீட்ரூட்டால் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஹேர் கலரிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஹேர் கலரிங் பண்ணும்போது அந்த பீட்ரூட் கலரே நம்மளோட ஹேரில் ஸ்டிக் ஆகும். ஸோ ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் கலருக்காக. அதாவது நேச்சுரலாக இது கலர் இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட்டை வச்சு நம்ம ஆயில் ரெடி பண்ணோம்னா இந்த ஆயிலை நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய பேர் பீட்ரூட்டை அரைச்சி நம்ம ஹென்னாவோட யூஸ் பண்ணும்போது அந்த ஹென்னாவோட கலரும் அந்த பீட்ரூட்டோட கலரும் ஒன்று சேர்ந்து நமக்கு அந்த பீட்ரூட் கலர் கொடுக்கும். ஸோ இது நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த பீட்ரூட் ஆயிலை நம்ம ஒன் டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம ரெகுலராகவே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்படி அப்ளை பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் சூப்பராகவே கொடுக்கும். முக்கியமாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்துறதுனால தான் நமக்கு ஹேர் லாஸை கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். நம்மளோட ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி நல்ல சாஃப்டான ஹேரை கொடுக்கறதும் இந்த பீட்ரூட் தான். ஸோ இந்த பீட்ரூட்டை நம்ம ஒரு தடவை தானே ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஆயிலாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது வீடியோவில் போய் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருள் பீட்ரூட். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். இன்றைக்கி நான் 1.25 கப் அளவு எண்ணெய் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 1.5 கப் அளவு நான் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை நான் அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கிறேன். இதில் 1 கப்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். அடுத்தது 1/4 கப்புக்கும் குறைவாக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கலாம். அதுவும் ஆன் பண்ணதுலேருந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருக்கணும், மீடியமாக கூட வைக்கக்கூடாது. ஏன்னா இது நல்ல ஸ்லோ ப்ராசஸ்லேயே இந்த எண்ணெய் நம்ம காய்ச்சிக்கணும். ஸோ அதனால் எண்ணெயும் பீட்ரூட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் நான் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலை நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸ்லோவாகவே இருக்கட்டும். இதுக்கு கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும். ஒரு 20 மினிட்ஸ் அளவு நல்ல டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சைட் பை கஸ்டமருக்காக நான் டேண்ட்ரஃப் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட்டு செல்லிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் தான். நான் கேட்க டெய்லியுமே அதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பேன் ஃப்ரெஷ்ஷாக. நான் நல்லா ஸ்லோவாக வச்சு தான் இந்த எண்ணெயை ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். பாருங்கள், நல்லா பொங்கி வருது, நல்ல சுத்தமான எண்ணெயாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கலர் மட்டும் லைட்டாக சைடில் இருக்குது. இதை அப்படியே நான் ஆற விட்டுடுவேன் 1 டே நைட்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதோட கலர் பாருங்கள் நல்லா சேஞ்சாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம அந்த பீட்ரூட்டோட அப்படியே சேர்த்து நம்ம ஒரு துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல க்ளீனாக நமக்கு கிடைக்கும். இந்த ஆயிலை நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் அண்ட் கிளியர் பீட்ரூட் ஆயில் ரெடி ஆகிருக்கு.
நம்ம பார்த்தீங்கன்னா 250 ml ப்ளஸ் கூட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து 200 ml தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ஆயில் நல்லா சுண்டணும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோவாக வைக்கிறோமோ பாதிக்கு பாதி ஆயில் சுண்டி வரும்போது தான் நம்ம வந்து சரியான பதத்தில் காய்ச்சிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியும். இப்போ வாங்க இந்த பீட்ரூட் ஆயிலை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம வந்து நல்லா வந்து ஸ்கேல்ப்புக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க, ஹேரில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு கையோடையே அப்படியே ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களோட ப்ளட் சர்க்குலேஷன் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பீட்ரூட் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்கள்னால் வந்து இந்த பீட்ரூட்டை சாப்பிட சொல்லுவோம்ல. எதுக்காக சாப்பிட சொல்லுவோம்? உடம்புல ரத்தமே இல்லை, ரத்தம் ஊறுறதுக்காக இந்த பீட்ரூட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீட்ரூட்டை சாப்பிட்டா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு அதிகப்படுத்தும். அதே தான் நம்மளோட ஹேருக்கும். ஸோ ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் சேம் மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி இன்டேக்காக எடுத்துக்க போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை வெளியிலையும் அப்ளை பண்ணுறோம். அது ஹேர் மாஸ்க்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பீட்ரூட் ஆயிலாக கூட இருக்கலாம். அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்தபடி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டில் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது, அயர்ன் இருக்குது. அது எல்லாம் நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் நேச்சுரல் ஹேர் கலரை கொடுக்கறது தான் இந்த பீட்ரூட்டு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் பீட்ரூட் ஹேர் மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணுவீங்க பிகாஸ் ஆஃப் பீட்ரூட் கலர். இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு பன் போட்டுட்டு நான் உடனே வந்து ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். இந்த ஆயில் வந்து நம்மளோட ஹேருக்கு மட்டுமே கிடையாதுங்க, நம்மளோட ஸ்கின்னு கூட சூப்பர் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அந்த பீட்ரூட் கலர் கொடுக்கும். ஏன்னா பீட்ரூட் லிப் பாம் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம், அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதே மெத்தடு நம்மளோட ஃபேஸு கூட நம்ம ரெடி பண்ண இந்த ஆயிலை அப்படியே எடுத்து ஃபேஸுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பீட்ரூட் இருந்தது பாருங்கள், அது கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஸ்கின் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ்னால் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஹேர் மாஸ்க் நீங்கள் போடுற ஐடியா இருந்ததுன்னா அதில் இதை போட்டு கிரைண்ட் பண்ணி கூட உங்களோட ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நம்ம காய்ச்சும் போதே பார்த்திங்கன்னா நல்ல கம்மன்னு ஒரு வாசனை வருதுங்க, நல்ல சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் தொடும்போதும் நல்ல ஒரு கிளியராக இருக்குது, ஒரு மாதிரி சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குது. நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே இருக்கிறேன், ஒன் டே ஃபுல்லாக அப்படியே இருந்தால் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஹேரு. மறுநாள் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது. அவ்வளோதாங்க, இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு ஆயிலு, ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா, பாய் பாய்.